ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ப்ளவுஸ் ஒன்று தச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து கையிலேருந்து நம்ம இடுப்பு ஜாயிண்ட் எப்படி போடுறதுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். கையை நல்லா மடித்து கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு டாக்கா அடிச்சுக்கிறணும். அப்படியே நம்ம ஓவர்லாக் போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லா பிசுறு இந்த இதெல்லாம் தெரியாமல் ஓவர்லாக் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக அது ப்ளவுஸ் அளவு வச்சுக்கிட்டு நம்ம தச்சுக்கிறணும். இப்போ நான் அது மாதிரி தான் தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் மடித்து தச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம அளவு பார்க்கணும். கரெக்டாக நம்ம சுற்றளவை பார்க்கணும். சுற்றளவு பார்க்கும்போது கொஞ்சம் கூட இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு பக்கத்துலேயும் நம்ம எவ்வளோ அந்த ப்ளவுஸுக்கு பிடிக்க வேண்டிய அளவு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை மைண்டில் நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே பிடிக்க வேண்டியது. இப்போ நான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம ப்ளவுஸை பிடிச்சிக்கிட்டு கரெக்டான அளவு எடுத்து நம்ம தச்சுட்டு பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக ப்ளவுஸ் இருக்கும். கஸ்டமர் எந்த குறையும் நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. லூஸ் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை பிடிச்சிக்கலாம். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. மற்றபடி கட்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் டிச்சிங் நம்மளுக்கு கரெக்டாக அமையும். இப்போ நம்ம ப்ளவுஸ் தச்சுட்டோம் பாருங்கள். இதுதாங்க இந்த எளியவளோட கடை. நம்மளுக்கு தைக்கிற மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் வச்சுருக்கேன். லேஸ்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்கன்னா நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறதுனால என்கிட்ட எல்லாமே அந்த டிசைன் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். கடையில் இப்போ நான் இதை எப்படி வீடியோ எடுத்து போடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, இந்த தடவை நம்ம எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்போ வீடியோ எடுத்துட்டேன் பாருங்கள். நம்ம அது மாதிரி லைனிங் கிளாத்து இருக்குது, ப்ளவுஸ் பிட் இருக்குது. நம்ம லைனிங்லாம் எந்த புடவை எதுக்கு மேட்சாக கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த ஓவர்லாக் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ ஓவர்லாக் வந்து நம்ம அந்த ப்ளவுஸுக்கு பாருங்கள், இது எங்கள்கிட்ட இருக்க பழைய மாடல் தான் இந்த ஓவர்லாக் மிஷின். இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் வாங்கினது எதுவுமே நம்மளுக்கு ஒரு பொக்கிஷன் தானே. என்கிட்ட இருக்க மிஷின்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மிஷின் தான். 35 வருஷம் ஆகுது அந்த மிஷின் வாங்கி. இன்னும் நான் வேறு மிஷின் கூட மாற்றலை. ஏன்னா அதில் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அந்த மிஷின்லேயே எங்கள் பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப எங்கள் பையன்லாம் பிறந்த புதுசில் அந்த மிஷின் வாங்கினது. அவ்வளோ ஒரு ராசியான மிஷின். எங்களோட தொழிலை டெவலப் பண்ணி விட்டதே அந்த மிஷின் தான். அதனால் நான் வந்து எதையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து பழசாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுற மாட்டேன் பாருங்கள். இப்போ நான் அது மாதிரி அந்த மிஷினில் தான் இப்போ ஓவர்லாக் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ரெடிமேட் தயார் பண்ணும்போது வாங்கின ஓவர்லாக் மிஷின் இது. ரெடிமேட் வந்து இப்போ நாங்கள் தைக்கிறதில்ல. கொஞ்சம் அப்படியே காலங்கள் மாற நம்ம பனிச்சுமைகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இப்போ ஏதோ 2 ஜாக்கெட் 3 ஜாக்கெட் தைக்கிறோமா, நம்ம பொழுது அப்படியே நம்ம கடத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. இப்போ நான் ஓவர்லாக் போட்டேன் பாருங்கள். இது மாதிரி ப்ளவுஸ் நான் இப்போ தச்சு இப்போ ஓவர்லாக்கும் போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.